அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம். நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசி விருச்சிகம். விருச்சிகத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் அஷ்டமத்துல இருப்பாரு. அஷ்டமத்துல வக்ரமா இருக்கிற வரைக்கும் அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பொதுவா அஷ்டமத்துல ராசிநாதன் போனாலே குற்றம் தான். ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறனால அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கலாம். 14ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆவாரு. 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நமக்கு டோட்டலா அன்ஃபேவரா மாறுறாரு. சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபேவரா இருக்காரு. 3ல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல புதன் இந்த மாதத்திலேயே வந்து 3 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அதே போல முக்கியமான கிரகங்களோட கூட்டணி வைக்கிறாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அடுத்தது கரெக்டா 11ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. சனியோட போய் கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா 27ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. மேலும் அந்த இடத்துல சுக்கிரனும் இருப்பாரு. அடுத்தது சனி வழக்கம் போல 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் வழக்கம் போல இருக்கும். குரு 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது ரொம்ப ஃபேவர் நமக்கு. குரு வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரான பிளானட். ஏன்னா வந்து 2, 5க்குரிய ஒரு கிரகம், முழு சுப கிரகம். அது 7ஆம் இடத்துல கேந்திரத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கரெக்டா 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால அது நமக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய வளர்ச்சியையும் இருக்கிற குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியும் குரு வக்ர நிவர்த்தி நமக்கு கொடுக்கும். செவ்வாயும் வந்து 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது மெயினா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டா இருக்கு. 11ஆம் இடத்துல வழக்கம் போல கேதுவுடைய சஞ்சாரம். இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உடைய சஞ்சாரம். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ராசிநாதன் பிளஸ் வந்து 6ஆம் இடத்து அதிபதி. அவர் அஷ்டமத்துல போறது ஹெல்த் வைஸா வீக் பண்ணும். நிச்சயமா உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். அது போன மாதத்தோட கண்டினியூட்டி இந்த மாதத்துல அப்படியே தொடரும். ஹெல்த் வைஸா நீங்க நிச்சயமா கேர் எடுத்துக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே போல 6ஆம் அதிபதி 8க்கு வருது திடீர் விபரீத ராஜயோகம். அதாவது செவ்வாய் ஒன்ன கெடுத்து ஒன்ன கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதோட நிப்பாட்டாது. செவ்வாய் வந்து நமக்கு கொடுக்கவும் செய்யும் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும். அது நல்ல விஷயமா இருக்கும், சுப விஷயமா இருக்கும். அதே சமயத்துல ஹெல்த் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனா வரக்கூடிய விஷயத்தை நம்மளால சரியா பயன்படுத்திக்க முடியாது. அதாவது கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற கதையா போகும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டீங்கன்னாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள், வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஈஸியா பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். அதனால நான் ஆரம்பத்திலேயே வந்து உடல் ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனவே ஹெல்த் வைஸா நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல கேர் எடுத்துக்கோங்க. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஃபேவரா இருக்கும். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இழந்தவை மீண்டும் கிடைக்கும். நீங்க கடந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். ஆனா இந்த டைம் பார்த்தோம்னாக்கா ஹெல்த் வெகுவா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க ஹெல்த்ல கேர் எடுங்க. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது சூரியன் புதன் இணைவு 3ஆம் இடம். பொதுவா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு. போன மாதத்துல சொன்ன மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தூண்டுகோல் இருக்கும். நிறைய புது புது விஷயங்களை முயற்சி பண்ணுவோம். அதே போல சூரியன் வந்து நமக்கு ஜீவனாதிபதி, மேலும் புதன் வந்து நமக்கு லாபாதிபதி. ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் இணைகிறது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில நிறைய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில புதிய முயற்சிகளை இறங்கி வெற்றி அடைகிறது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. சோ அதெல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும். அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல எடுப்பீங்க. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல ஷோரா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு ஹெல்த் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனி. சனியோட புதன் இணைவாரு. புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து பார்த்தோம்னா லாபாதிபதி. 4ஆம் இடத்துல சனியோடு இணையும் போது மருத்துவ செலவை கொடுக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்துல செலவு நிச்சயமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல நீங்க கவனம் செலுத்தி தான் ஆகணும். இந்த காம்பினேஷனும் அதுதான் காமிக்குது. அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி இணைகிறது. ஹெல்த், மன ஆரோக்கியம், ஒரு விஷயம் கிடைக்குது அது நம்மளால கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் அந்த விஷயங்களை சரியா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கரெக்டா பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா எதையும் நம்ம இழக்காம எல்லாத்தையும் நம்ம அடையறதுக்கான ஒரு பிரார்த்தனையை நம்ம அடையலாம். அடுத்தது இந்த மாதத்துல தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்திக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்
எடுத்துக்கணும். மேலும் இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி விரைய செலவுகள் ஒரு சில கலக்கங்கள் ஏற்படலாம், அதுலயும் நம்ம கேர் எடுத்துக்கணும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு. சுக்கிரன் வந்து விரையாதிபதி 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி உச்சமாகிறது சிறப்பு. ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும், ஆனா கிடைக்கும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அதுதான் அதே போல குரு வக்ர நிவர்த்தி, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. எனவே இந்த மாதத்துல புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். அதே போல நண்பர்களோடு இருந்த மன வருத்தங்கள்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாகும். 4ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதுலயும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. ராகுவோடு இருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் நமக்கு ஃபேவரான நல்ல செய்திகள்லாம் வரும். ஆகவே திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்குது. திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு மாற்றம். வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் சுப விரய செலவுகள் செய்யறது, சுப மாற்றங்கள் செய்யறது, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கவலை கலக்கம் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படி நியூட்ரலைஸ் ஆகுறது. சோ இதெல்லாம் இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம். சுக்கிரன் வந்து விரையாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகி ராகுவோடு இருக்காரு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றதுனால இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய செலவுகள், குறிப்பா குழந்தை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய செலவுகள் தண்ட விரைய செலவுகளா இருக்காது, அசுப செலவுகளா இருக்காது, சுப விரைய செலவுகளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இந்த மாதத்துல ஒரு சில விரைய செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா அறுவடை செய்வாங்க. சோ அதுலயும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் கிடைக்குது. எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவுகளோட சுப மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாதத்தோட இறுதி கட்டத்துல, அதாவது 27ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா மீனத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும். புதன் வந்து நீச்சம் ஆவாரு. அஷ்டமாதிபதி லாபாதிபதி நீச்சம் ஆகிறாரு. சோ அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பணம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் கொஞ்சம் குளறுபடி ஆகுது. மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல இந்த பூர்வீக சொத்துல இருந்த அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தை விற்கணும்னா அந்த மாதத்துல அதை செயல்படுத்தலாம். அதுல ஒரு சுப மாற்றம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பத்தோட ஒரு சில நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ராகு அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நிறைய வருத்தம் தான். இருப்பினும் சுக்கிரன் வந்து அந்த இடத்துக்கு போறதுனால அதுலயும் உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில வருத்தமான மாற்றங்களோட நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்த சனி, அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம் 6ஆம் இடம் பிளஸ் வந்து 10ஆம் இடம், அதே போல நம்முடைய ராசி இந்த இடங்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. விருச்சகத்துக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பம். எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், முக்கியமா இந்த தொழில் உத்தியோகம், நம்முடைய பொருளாதாரம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்தது இந்த வண்டி வாகனம் வீடு, நம்முடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நிறைய குழப்பத்தை கொடுக்கும். அதுதான் நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த மார்ச் 29 வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கு. அது வரைக்கும் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். சனி பெயர்ச்சி அந்த இறுதி அந்த டைம் பீரியட்ல இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிடும். இந்த மாதத்துல எதுலையும் உணர்ச்சி வசப்படாம, ஏன்னா இப்ப விருச்சகம் வந்து இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலே வந்து நிறைய உணர்ச்சி வசப்பட வைக்கும். நமக்கு ஆசைப்படுற விஷயம் எதுவுமே கிடைக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட வைக்கும். பொதுவா சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சனி வந்துட்டு ஒரு செக்கிங் பிளானட். அது வந்து ஒரு சோதனைக்கான கிரகம். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பொதுவா சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வழியில நம்ம டிராவல் பண்றோம்னா அது நமக்கு பெரிய அளவுல வளர்ச்சியும் பெரிய அளவுல மாற்றத்தையும் கொடுக்கும். நம்ம மைண்ட் செட் சரியில்லை, நம்ம கொஞ்சம் கலக்கமான மனிதரா இருக்கும், குழப்பமான மனிதரா இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய வருத்தத்தையும் கவலையும் குழப்பத்தையும் கொடுத்து நம்மளை தெளிவடைய வைக்கும். அதை நம்ம வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பிரச்சனை வருதா, நிறைய குழப்பம் வருதா, நீங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல நீங்க வந்துட்டு ஒரு சரியான மைண்ட் செட் உடையவரா இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரே நேரத்துல 4-5 விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி, தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுற மாதிரியான ஒரு கேரக்டரான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. சோ சனி என்றானதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பிரஷரை கொடுத்து ஆல்ரெடி இருந்த மைண்ட் செட் அப்படியே ஒதுக்கிட்டு நம்மளை ஃபோக்கஸ் மூடுக்கு கொண்டு வரும். இதை நீங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதலான ஒரு மனநிலைக்கு வரும். சோ ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் கேட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் மூடுக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே சனி வந்து ஒரு செக்கிங் பிளானட். அது 4th ஹவுஸ்ல இருக்கும்போது நமக்கு பல வகையில செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஹெல்த் வைஸா இருக்கட்டும், ஃபேமிலி, நம்முடைய தொழில் உத்தியோகம், நம்முடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துலயும் செக் பண்ணும். நம்ம அதெல்லாம் தாக்கு பிடிச்சி இருக்கோமா, எவ்வளவு இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தாலும் தவறுதலான வழியை சூஸ் பண்ணாம சரியான பாதையை நம்ம சூஸ் பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றது சனி பகவான் தான். ஆகவே இந்த டைம்ல குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் தெளிவு
முடிவடைய போறது மிக விரைவில் இருக்கு. அதனால அதிகமா குழப்பம் இருக்கு, நிறைய வருத்தம் இருக்கு, எனக்கு லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாம இப்போ ஜஸ்ட் இந்த நிமிஷத்தை நீங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல், நிறைய மாற்றம், லைஃப்ல நம்ம எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளியாரிட்டி இதெல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும். அது வரைக்கும் அந்த பிரஷர்லாம் நீங்க என்ன எதனால நமக்கு இந்த பிரஷர் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு சிறந்த புரிதல் நிச்சயமா கிடைக்கும். ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க, போதுமானது. உடல் ஆரோக்கியம் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வர வாய்ப்பை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கலாம். மென்டலி பிசிக்கலி கொஞ்சம் கவனம் செலுத்தி டிராவல் பண்ணுங்க. இந்த நேரத்துல நம்ம கவலைப்படுற டயத்தை நம்ம கம்மி பண்ணாலே போதும். தேவையில்லாத அந்த கவலைகளையும் வருத்தத்தையும் கம்மி பண்ணாலே போதும், நமக்கு புதிய வழி நிச்சயமா பிறக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் மூட்ல இருக்கிறத விட கவலைப்படுற அந்த அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது தான் ரொம்ப அதிகம். அதனால இதை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கான பாதை உங்ககிட்டே இருக்கு. அதை நீங்க பார்க்கிற வரைக்கும் உங்க கண்ணுக்கு அது படாது. இப்போ நீங்க கண்ணை மூடிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதை உங்க முன்னாடியே இருக்கு. நீங்க மாற்ற டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனவே இந்த மாதத்துல உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்ட் செட் இது ரெண்டையும் கவனம் செலுத்துங்க, போதுமானது. மற்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவராகவே அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.